எங்க பாண்டியம் எங்க? ஹாய் மக்களே, எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? பிஜிபி சர்ப்ரைஸ். ஆமா, சர்ப்ரைஸா போயிட்டு இருக்கோம். அது யாருக்கு சர்ப்ரைஸ்னா, அந்த மாப்பிள்ள அவரோட பர்த்டே வந்து போறோம். ஆமா, அவர் பர்த்டேக்கு வந்து நாங்க வந்து இப்போ ஒரு லஞ்சுக்கு போறோம். ஸோ அங்க வந்து புது வீடே கிறுக்கிறது தான் கிஃப்ட். ஆமா, புது வீடு பால் காய்ச்சும் போது மாமாவோட கிரான்ஸும் ஸ்கெட்ச் பாயிண்ட் வாங்கி தரேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்ப நாஞ்சிலையா கிம்மி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பிரதீபா வந்து ஒரு 4 கிட்கேட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரதுக்குள்ள திண்டு தீடுங்கனால எல்லாருமே ஆளால் கையில வச்சு திட்டு யாரும் தெரியக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமா, கிம்மிக்கும் நாஞ்சிலையாவும் தெரிய வேணாம். போமா, அங்க போமா. ஃபிங்கர் ஸ்டார்ஸ் விரல விட்டு ஆட்டுறது. இந்த தருணத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா யாரை மிஸ் பண்றோம் அது சொல்லுங்க. எப்படியா கரெக்டா சொல்றீங்க? தெரியும் சத்தியமா. இந்த நேரத்துல நாங்க என்ன பண்றோம்னா, யாரை மிஸ் பண்றோம்னா சொல்ல வந்தேன். அஞ்சப்பர் இந்திராக்கா ரொம்ப மிஸ் பண்றோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தோம், அந்த மாதிரி லஞ்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அதில் அவங்களால வர முடியல, அவங்க வந்து இன்னொரு வேலை பிஸியில் இருக்காங்க. அப்புறம் மெயினாக மிஸ் பண்ணக்கூடியது பாப்பாவையும் தம்பியும் வீட்டில் விட்டுட்டு வேர்க்குதுப்பா. 2 பேரையும் வீட்டில் விட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னும் அந்த 30 days முடியாதனால இன்னும் நாங்கள் எங்கேயும் வெளியே போகல. ஹைட் வேறு, ஹை லாட்டிடியூடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இப்போவே கை காலம் ரொம்ப ஆட்டிட்டு தெரியான். அங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பெல்ட்டுக்குள்ள எல்லாம் அடைக்கலாம் உட்கார வைக்க முடியாது. இது மாப்பிள்ளையோட எவ்வளோ பரவாயில்ல போல, அமைதியாக நல்ல பிள்ளைகள் ஆகிட்டாங்க, குட் பாய்ஸாக இருக்காங்க. ஆமா, ஆனால் இவங்களோட மாப்பிள்ளையா இருக்க ஏன் மையம் இருக்கான் பாருங்க. இப்போயே ஆட்டிகிட்டே இருக்கேன், தவிட்டே தான் இருக்கான். ஆமா, ஃபுல் பாய்ஸ் கேங் தான். நாஞ்சிலையா தான் இப்போ கேர்ள் பத்து கொடுப்பாரு. ஸோ நாங்கள் விஜிபி போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வந்துட்டோம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கிளைமேட்ல ஒரு 36 டிகிரி செல்சியஸ்ல நாங்க வந்து மேல போய் சாப்பிட போறோம். இங்கே வெயிலா இருக்கு, மேல இன்னும் வெயிலா இருக்கு ப்ரோ. இல்ல, அப்ப மேல காத்தடிக்கும். நம்ம சன் கிட்ட போறோம். இங்க 36னா அங்க 45 இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, காத்தடிக்கும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க போய் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரியே என்னன்னா, நம்ம நினைச்ச மாதிரியே நாங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். இன்னும் எவனுமே வரல. அதுதான் வந்து ஒரு வருத்தத்துக்கு பேசு. ஒரு மணிக்கு வர சொன்னோம், இப்ப நாங்களே 1:30க்கு தான் வந்திருக்கோம். இன்னும் எவனும் இன்னும் வராம இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். என்ட்ரியே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கலாம். நல்லா ஆமாம், வெயில் இருந்தாலும் வாங்க போய் விசாரிப்போம். ஓகே ஓகே, எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர்னு கேட்கலாமா? என்ன ப்ரொசீஜர்? ஹலோ ஹலோ ஹாய். எத்தனை பேர் ஏறலாம் ஒரு டயத்தில்? ஒரு டயத்தில் எத்தனை பேர் போகலாம்? 24. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். இப்போ யாராவது ஒருத்தரை மட்டும் மர்டர் பண்ணால் பண்ணிக்கலாம்ல? எஸ், ஓகே ஓகே. பிரதி கேட்டுக்க, ஒருத்தர் மட்டும் பண்ணிக்கலாம், தள்ளி விடலாம் அப்படியே. ரைட்டு. இன்னும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். வந்தோடனே ஒரு 2 ஃபேமிலி வர வேண்டியது இருக்குது. வந்தோடனே அப்படி சேர்ந்து இது பண்ணலாம். ஹாய், வந்துட்டாங்க இன்னொரு டீம். ஹாய் ஹாய் சாமு. ஹாய் how do you do? வெல்கம் வெல்கம். ஹாய் சாமு, வெல்கம். ஹாய் என்னடி? ஹாய் கிமி, வெல்கம் வெல்கம். அண்ணா சிக்கிராத, நான் சிக்கிராத. என்னாச்சு? ஆள் நச்சின மாதிரி இருக்கு. என்ன ஆயிருக்கு? என்ன வாட்? ரெடி கூப்பிடுறேன். என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் ப்ராப்ளம்? அதாவது 3 நாளா ஒரு ஜெபமாலைக்கு எவ்வளோ சக்தின்றத நான் இப்பதான் தெரிஞ்சிச்சு. என்னாச்சு ப்ரோ? சரி, ஓகே. என்ன பம்பு? என்ன பம்புற? சண்டெல்லாம் போடுற? காட்டுறீங்க ஐயா, ஜெபமாலையோட சக்தியை மட்டும். என்னவா ஆண்டவரே, ஆண்டவரே, என்னாச்சு? என்ன இப்படி ஆயிடுச்சு? இல்லைங்க, எங்கே பாரு இது அந்த இது. ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் யாரு? புதுசா ஒரு பொண்ணு பண்ணாங்க. மெண்டலா இந்த கையில ஒன்றும் இல்லை. அந்த கையில ஒரு ஆளுமா? ஆக்சிடென்ட் ஒரு டீ பேக் இல்லை, சில்வர் நைட்ரேட். இந்த பேக் போட்டால் ஆகாது, அது மாதிரி சில்வர் நைட்ரேட் போட்டால் உடனே சரி. நான் வந்து டீ பேக் தான் போடுவேன்.
அதுக்கு சும்மா வீடியோ எடுத்துருக்கோம்ல. எங்க போனா வீடியோ ஒரு ஜெபமாலைக்கு எவ்வளவு பெரிய சக்தின்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு 3 நாளா ஜெபமாலை வச்சு உருட்டிட்டே இருந்தா என்ன காரணம் தெரியாம இருந்துச்சு. உனக்கு சூடுக்கு தான் பண்ணியிருக்கா. நான் கூட எஸ்பிடி லோகேஷ் தான் வச்சுட்டான். ஓ மாதா கிம்பி ஓ ஓ அப்படின்னு ஏதோ பண்ணிட்டே இருந்தா தெரிஞ்சு போச்சு. நீதான் அந்த பொண்ணா இன்ஸ்டால வந்து ஏசுவே ஆண்டவரே கிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே gift கொடுக்கணும்னு வேண்டிட்டு இருந்தா பட் அதை கொடுத்துட்டான். இது இப்படியே தான் உட்காருவோம் மச்சுமா. மச்சான் இது இப்படி சுத்திட்டே இருப்போம். அது காமிச்சியா? இது மாதிரி மேலே கொண்டு போயிடுவாங்க. என்னது What yeah, I'm so excited but I'm a bit scared of it. நான் இருக்கேன்ல அண்ணன் இருக்கேன்ல. ஒன்றும் இல்லை மச்சான். இப்போ நானும் ஜாக்கி ப்ரோ இந்த இப்போ இதில் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ வைரலாக இருக்கு தெரியுமா? படக்கு படக்குன்னு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அது மாதிரி நாங்கள் வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இது கிளிப்பை ஊத்து வருது. ஓ டக்குனு ஊத்துடலான்றீங்களா? அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது. நான் இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், மேடம் இதில் 24 பேர் உட்காரலாமா? ஆமாம் வேணுமே. ஒரே ஒருத்தர் மட்டும் மர்டர் பண்ணிக்கலாமா? அவங்க வேலை செஞ்சாங்க பர்த்டே சர்வீஸ் வச்சு பண்ணிக்கலாங்க அப்படின்னு கேட்கலாம் தருவோம் அப்படின்ட்டாங்க. போட்டுருங்க அதெல்லாம் மிஸ் பண்ணி உனக்காக இது பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ கால் பேசிட்டு இருக்கோம். கார்த்திக் வரோம் ஏற மாட்டாரா? நீ வரலாம் இந்தா ஆமா அவர் இங்க ஓரமா கீழே வச்சிருந்தாங்க. கீழே இருப்பாரு மேலே வர மாட்டாரா? வந்துட்டானா காலை வந்துட்டானே காலை. வெல்கம். நீயா தனியா வந்திருக்கீங்க? ஐயா நான் என்ன பண்ண முடியும், ஃபேமிலி பாவம் இன்னும் 30 நாள் முடியணும்யா. அதனால் வந்து தனியாக ஃபீல் பண்ணுறாரு தெரியாத மாதிரி கேள்வி கேட்கறாங்க. தெரியல. இல்லை கொஸ்டின் முன்னே கொடுத்துட்டாரா? எப்படி இப்போ நீங்களும் வந்து கீழே உட்கார வச்சு தான் மேலே வருவீங்க? ஆமாம் இல்லை போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கேட்படாம தான் போக முடியும். ஐயா தருவையா உட்காந்துக்குவோம். அப்படியே மேலே இது வந்து 150 ஃபீட்யா? ஓகே. இப்படியே என்ன பண்ணுவோம், மேலே 160 அடி 160 அடி மேலே 30 பேர் நிற்க வச்சுருவாங்க. இந்த சீட் என்னன்னா இப்படி சுற்றிட்டே தெரியும். உள்ள சுத்தமா நீங்க வர மாட்டீங்களா? அது மாதிரி மூஞ்சி பீதி தெரியுதையா? ஆமா இருக்கு. உனக்கு இருக்கா? என்ன பார்த்து வந்தீங்களா? நான் 2 நம்ம ஒன்றா உட்காந்துக்குவோம். உச்சகட்டம் அப்படியா? அழுவீங்களா? கத்துவேன். அப்படியா? சாப்பிடுறது எப்படி சாப்பிடுவீங்க? தெரியலையே. கத்துறா ஆமா எனக்கு பயம். ரிசப்ஷன் எனக்கு ஹைட்னா பயம், அதனால நான் வளர கூட இல்லை. நீங்க தான் தைரியமா இருப்பீங்க. ரிசப்ஷன் வந்து பேசலாம். பேசி ஓகே பண்ணிருக்கியா? அதாவது இது பண்ணுங்க, அதாவது கேளுங்க, டவுட் வாட் இஸ் ப்ரொசீஜர்? வாட் இஸ் அம்மா புள்ள யாருக்கு புள்ளையோ சரி போட்டு விவரத்தை புள்ளதான் வாட் இஸ் ப்ரொசீஜர்? வாட் இஸ் அம்மா புள்ள யாருக்கு புள்ளையோ சரி போட்டு விவரத்தை புள்ளதான். When in pregnancy, can I sit here? Completely safe. சேஃப். Okay, ma'am. இல்ல அவங்க தமிழ் தெரியாது. அவங்க தமிழ் தெரியாது. இது இருக்குல்ல. I don't know Tamil, ma'am. Coming from South Africa. Okay, ma'am. It's no problem. It's pakka safe. பக்கா சேஃப். Yeah, okay. It's rolling. When that chair is rolling, is any நீங்க ஆட்டம் போது no rotate. It is rotate. Don't rotate today only. It will rotate as the wind intensity. ஓ என்னைய சொல்றேன். பட் சேஃப். காத்தடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வளரும். அதுவே சுத்தமாமா. ஏன் தமிழ்ல சொல்றதுக்கு நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். தமிழ்க்கே தமிழா? சரி. சரி உங்களுக்கு ப்ராப்ளம் டவுட் இல்லையா? டவுட் இல்ல. சேஃபாயா? சேஃப் சேஃப் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பயப்படாதீங்க. அவங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. சும்மா ஒரு பிளான் என்னன்னா உங்களை மேல இருந்து தள்ளி விடுறது. அப்படியா? ஓகேவா? சூப்பர். இல்ல அப்படியே வந்துருங்க. allowing you to turn 90 degrees to the right or left so you can catch every stunning கஷ்டப்பட்டு அந்த view. அக்கா வந்து சொல்லுது எப்படி Also இருக்கணும்னு. have a pushback feature எவருமே like you கவனிக்க find in a மாட்டேங்கிறாங்க. car. ப்ரோ ஃளைட் பாத்துறீங்களா? அது மாதிரி நமக்கு அது மாதிரி Side of your இது chair. எது கவனிச்சுக்கிட்டு When you're இருக்காங்க. ready to சாக தேங்காய் மாதிரி எதுக்கு நம்ம தேவையில்லாது? as you take off, the entire புரியல நீ deck டிரான்ஸ்லேட் பண்றியா? இல்ல இல்ல will நீ என்ன கேட்டு சொல்றியா? தமிழ்ல சொல்றியா? giving you breathtaking views of both the beach and the cityscape below. We do advise you not to பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. slide பாத்துறாங்க. out and fall. சீட் பெல்ட் போட்டாச்சு உங்களுக்கு? ஆமாயா டைட்டா இருக்குதா? ஃளைட்ல போற மாதிரியே ஃபீல் ஆகுது யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இன்னும் ஃபீல் ஆகலையா? இனிமேல் தான் ஆகும். ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பீங்க, வீட்ல சாப்பிட்டுருப்பீங்க. ரோட்ல கூட சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா ஸ்மார்ட் டேக்கர்ஸ்ல கூட ஸ்மார்ட் கேண்டீன் கூட சாப்பிட்டுருப்பீங்க. ஸ்மார்ட் கேட்டரிங்ல சாப்பிடுவீங்க. எனக்கு அந்த இடத்துல சாப்பிட போறோம். வீட்ல சாப்பிட்டுருப்பீங்க. அந்த இது இடத்துல ஸ்பெஷல் ஐட்டம் ஆஃப் பாயில் எல்லாம் கிடைக்குமா? ஆஃப் பாயில் முட்டை கலக்கி கிடைக்குங்க, மசாலா கலக்கி. வேற ஏதாவது ஃப்ளைட்ல போறப்ப சரக்கு ஏதாவது? ஆமா தம்பி இந்த போனா முன்னாடி வேலை பார்த்தாப்ல. ஹாய் 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 வெரி குட். glad to meet you birthday boy. எஸ் பாருங்க போதே ஆரம்பிக்கலாமாப்பா?
எல்லாம் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. நம்ம மேலே போய் நம்ம இல்லை எல்லா சார் ரோட்ல வண்டிலாம் போகுதுயா. ஐயா கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கியா? சேச பயம் இருக்கியா? அதை கூலி போட்டு சமாளிக்கிறையா? காஞ்சா பாரு. ஐயா இன்னொரு 10 அடியா இங்க காட்டு மூஞ்சிய காட்டு. வந்துருச்சு. சூப்பர் குடிங்க. 160 அடி அப்புறம் 160 feetல சூப்பர். Feet from the ground level. The deck keeps rotating at 360 degrees for you to enjoy the complete view. The wind intensity is 11 km/h, which is very normal for you to dine here. இப்போ நம்ம 160 ல இருந்து 180 அடி வரைக்கும் மேலே இருக்கும். அண்ட் விண்டோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 11 km/h. ஸோ நீங்கள் டைன் பண்ணிட்டு இருக்க இந்த ஃப்ளை டைனிங் வந்து ஒன் ஆஃப் த அன்யூஷுவல் அண்ட் த்ரில்லிங் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரேட்டட் ஆன் டாப் 10 அக்கார்டிங் டு த ஃபோர்ப்ஸ் மேகசின். ஸோ இதில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியும் பூஜ் கலிஃபாவில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியும் வெரி 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 சிமிலர். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வர ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நீங்கள் உட்காரது ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சீட்டோட ஆங்கிளில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்கள். ரெஸ்ட் யுவர் பேக் ஆன் த சீட். கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. கால் முன்னாடி எடுத்து டெக்கில் வைக்க வேண்டாம். உங்களுக்கு அது ரொம்ப நீங்களே உங்கள் சீட் புஷ் பேக் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ சீட்டு முன்னாடி ரொம்ப பின்னாடி வந்து பின்னாடி இல்ல சீட் சாஞ்சிடும். இப்பெல்லாம் ஒரு சீட்டில் எப்படி உட்காருவீங்களோ ஏல இருந்து vlog கண்டினியூ பண்ண முடியாது. இது வந்து நம்ம இது காத்து சுத்துது. அதவா நிக்கும். நீங்க சாப்பிடுங்க. சுத்துதே பாத்தீங்களா? கண்ணை திறந்து பாருங்க. என்ஜாய் கிளியரா என்ஜாய். யாருமே புஷ் பேக் பண்ண மாட்டேங்கிறீங்களே உங்களோட இல்ல இப்பதான் பண்ணவே இல்லையா? நாங்க இப்பதான் புஷ் பேக் பண்ணேன். பாஸ் சிக்கன் ஹலோ யோ சிக்கன் கார்த்திக் ப்ரோ என்னப்பா எப்படி என்ஜாய் பண்றீங்க? நல்லா என்ஜாய்மெண்ட். பின்னாடி வர கடல் அப்படியே சுத்திட்டே இருக்கா. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? Let me introduce you to the crew. ஐயா இந்த மாதிரி பார்க்கும்போது சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. We have our on. ஐயா மேட்டா கிமி சாம அழுகுறா பாரு. சாம அழுகுறா. 1 2 3 சரியான ட்விஸ்ட். தம்பிக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மச்சான். Have a great day you all. Thank you. Thank you. Bye bye. லஞ்சா ஓமா ஏறி இறங்கிட்டோம். ஸோ வேற லெவல் ஃபன்னு சூப்பர் ஃபன். வயசான காலத்துல இதான் தேவையா அப்படிங்க காலம் போன காலத்தில் இதான் தேவையா? பார்த்தோம் அப்பா ஒரு செம்ம ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா ஆமா. எப்படி ஃபீல் பண்ண? How do you feel? How do you I tell? How do I tell? flight dining. மேல நாஞ்சில கதறிட்டாரு. அப்படியே இங்க கீழ பேசாரு மேல போய் பே பே பேன்றாரு. சலமர் ஆயிட்டாரு. கம்மர் அரஞ்ச மாதிரி இருக்கா அப்படி வாயில இருந்து வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது அவருக்கு. ஒரு அல்டிமேட் ஷாக் ஆயிட்டாரு. கண்டிப்பா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நாங்க சிங்கப்பூர்ல சென்டோசால இருக்கு இதே மாதிரி. அது வந்து ரொம்ப குட்டி தான். இந்த அளவு ஹைட் போல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோ அது ஹாப்பியா எப்படி இங்கே திருக்கிறீங்க மேலே திருக்கவே இல்லையா? நீங்க பேசவே இல்லையா? கை கால்லாம் நடுக்குதியா? ஒருவேளை சோத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஆயா என்ன மாட்டி விடுவீங்க. இனிமே வந்தீங்கன்னா இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. சண்டை பண்ணாத சொல்லுங்க. ஓரா பண்ணாத நாங்கள் கூட்டி வந்துடுறீங்க. 4வது மாடியில இருந்து கீழே பார்த்தாலே பயப்படுவேன். என்ன இவ்வளவு ஏற மாட்டீங்க இல்லையா? ஆமா
வீடு 4 மணி நேரம் கீழே இடிச்சிட்டாரியா? இவ்வளோ வெயிட்டாயா? 160 அடியா? ஐயா டைனிங் முடிச்சுட்டு இப்போ இங்கே போகிறோம். Yes, போய் தவறு ஒண்டர்லா போ. போமா நாங்கெல்லாம் கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைஞ்ச ஃபேமிலி, அதனால அப்படிதான் இருக்கும். கதை தெரியும். லைட் அப்படிதான் இருப்போம். அது சின்ன பையனோட மெச்சலாம் போல, இவங்கள தான் மேய்க்க முடியல. வெறும் பாடா இருக்கு இவங்களோட. வாங்க உள்ள போல முடிச்சுக்கிட்டா ஸ்மால் பைக் விட்டாங்க. ஏய் வாங்க யாரு நம்ம 81 இருக்கும்ல, 80.1 0.1 ஆயிடுச்சு. எப்படிங்க போட்டா இருக்கும் நல்ல வீடியோவா? கொஞ்சம் வயசா மேல சின்ன பிள்ளைகள் ஆயிட்டோம். ஒரே ஆட்டம். ஹாய் மக்களே. ஸோ ஓவரால் ஆட்டம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஆமாம். ஸோ ஃபைனலாக வந்து ஹைலைட்ஸில் ஒரு நல்ல போபோ டீ ஒன்று குடிச்சிட்டு. ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து குழந்தைங்க கேம் சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் குழந்தைங்கள தவிர மற்ற எல்லாருமே இந்த கேம் விளையாடணும். அதாவது குழந்தையா மாறிட்டோம், வயசுலாம் மறந்துட்டோம். குழந்தை தானே. 90s கிட்ஸ். சார் இவர் மட்டும் இவர் 20s, 2K, நீங்க தான் 70s. கடைசியா நம்ம ஹைலைட்ஸ் வந்து ஒரு போபோ. ஆமா, போபோ ஜூஸ் பபிள் டீ ப்ரோ. எல்லாம் போட்டு அடி வெளுத்தாச்சு. ஸோ மக்களே, இன்னைக்கு நாங்கள் ரொம்ப பாப்பா ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் கூடிய ஒரு ஃபேமிலியாக எந்த இடத்துல மிஸ் பண்ணல. கரெக்டா இப்பதான் சொல்றாரு நான் பாப்பா மிஸ் பண்றேன். நம்ம ஐயா இது வரைக்கும் பேசவே இல்லையா? இல்லை இது அது வீடியோ போகுது. அவர் எடிட் பண்ணி எடிட் பண்ணாலும் நாங்கள் போய் சொல்லுவோம்ல. ஆமாம். ஸோ ஒரு சண்டே ஒரு ஃபன் டேவா ஒரு ஃபுல் டே இருக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட வரலாம். ஆமாம். சரி போமா, வீட்டுக்கு போமா. ஆமாம், பகலில் வந்து நைட் இருட்டிருச்சியா? நைட் என்ன பாட்டி? இல்லையா? குட் பை. பாய்.